அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. கத்தாரில் ஒரு பொன்மாலை பொழுதில் நோன்பு துறப்பை முன்னிட்டு நாம் எல்லாம் கூடியிருக்கின்றோம். இந்த நிகழ்வு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. கொஞ்சம் பிரதர் ஏனென்று சொன்னால், தாய் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள் எல்லாம் சாதி மத சமூக வட்டார பேதங்களை எல்லாம் கடந்து தமிழர்கள் என்று ஓரணியிலே இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இப்பொழுதெல்லாம் தமிழர் என்று சொன்னாலே சிலருக்கு பிடிக்கவில்லை. தமிழ் என்றாலே கோபம் வருகிறது, தமிழர் என்றாலும் கோபம் வருகிறது, தமிழ்நாடு என்றால் 3 மடங்கு கோபம் வருகிறது. ஆனால் நாங்கள் வழிபாடுகளால் மாறுபட்டிருக்கலாம், நம்பிக்கைகளால் வேறுபட்டிருக்கலாம், ஆனால் மொழியால் தமிழர்கள் என்ற உணர்வோடு இங்கே கூறியிருக்கிறோம். என்னுடைய உரைக்கு செல்வதற்கு முன்பாக கத்தாருடைய ஆட்சியாளர் தமிழ் அல்தானி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்கள் தமிழ்நாட்டில் வடக்கே இருந்து எங்களுடைய வேலை வாய்ப்புகளை எல்லாம் பறித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில தமிழ்நாட்டிலிருந்து இங்கு வந்த எங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகளை வழங்கி எங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் மேம்படுவதற்கு எல்லா வாய்ப்புகளையும் தந்து எங்களுடைய தாய் மண்ணில குடிசை வீடுகளில் இருந்த எங்களை எல்லாம் மாளிகைகளில் அமர வைத்த வாய்ப்பு தந்தமைக்காக தமிழ்நாட்டின் சார்பில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டியில கத்தாரின் மரபுகளை விட்டுக் கொடுக்காமல், அடிப்படை கொள்கைகளை இழந்து விடாமல், எங்களால் உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டியை ஒடுக்கத்துடன் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை நிரூபித்து காட்டியதற்காக என்னுடைய அடுத்த நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் 2003ஆம் ஆண்டு முதல் கத்தாருக்கு வருகை தந்திருக்கிறேன். அநேகமாக இது என்னுடைய 10வது நிகழ்ச்சி என்று நான் கருதுகின்றேன். 2003ஆம் ஆண்டு வந்தபோது நான் பார்த்த தோஹா என்பது வேறு, இப்போது நான் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தோஹா என்பது வேறு. அப்பொழுது 3 மாடி கட்டிடங்களில் மின் ஏற்றி லிப்ட் எல்லாம் இருக்காது. ஆனால் குறிப்பாக இந்த 15 ஆண்டு காலத்தில வளைகுடாவில தவிர்க்க முடியாத ஒரு பொருளாதார தேசமாகவும் உலகத்தால் நிராகரிக்க முடியாத ஒரு தேசமாக உயர்ந்து நிற்கிறது கத்தார். மற்ற பல நாடுகளுடைய பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம். அடுத்த 100 ஆண்டுகளுக்கு இந்த மண்ணிலே எரிவாயு இருக்கின்ற வரை இந்த நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்ற ஒரு நிலை இறைவனுடைய அருளால் இந்த நாட்டுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்ல, கொஞ்சம் அமைதி ப்ளீஸ், பிள்ளைங்களை அமைதிப்படுத்துங்க. எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி, உலக அமைதியை பாதுகாப்பதற்காக கத்தார் அரசு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் என்னை சிலிர்க்க வைக்கிறது. அது காசா மக்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியாக இருக்கலாம், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போரை சமாதானப்படுத்துவதற்கான முயற்சிகளாக இருக்கலாம். இப்படி உலகில் எங்கெல்லாம் போர் குரல் கேட்கிறதோ அங்கெல்லாம் அமைதி கொடியை பறக்க விடக்கூடிய சமாதான புறாவாக கத்தார் சிறகடித்து பறப்பது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது. சீன பெருஞ்சுவர் சீனாவின் பெருமை, தாஜ்மஹால் எங்கள் இந்தியாவின் பெருமை. ஒவ்வொரு நாட்டுக்கும் இப்படி பல பெருமைகள் உண்டு. நைல் நதி எகிப்தின் பெருமை. அதே போன்று கத்தாரின் பெருமை எது என்று சொன்னால் அல் ஜசீரா என்று நான் சொல்லுவேன். மேற்கத்திய நாடுகள் தாங்கள் நினைத்ததையெல்லாம் செய்திகளாக உலக மக்களுடைய மூளைகளிலே திரித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அமெரிக்கர்களாலும் ஐரோப்பியர்களாலும் மட்டுமல்ல, எங்கள் ஆசிய தேசத்தவர்களாலும் உலகளாவிய செய்தியை உண்மை வடிவில் தெரிவிக்க முடியும் என்பதை உலகுக்கு உணர்த்திய ஒரு ஊடகம் அல் ஜசீரா.
அந்த அல் ஜஸீராவை வைத்திருக்கக்கூடிய கத்தாருக்கு, ஆதரவு தரக்கூடிய கத்தாருடைய ஆட்சியாளருக்கு ஒரு தமிழின குரலாக எங்களுடைய புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே செல்லலாம், நேரம் இல்லை. அதுவும் ரமலானுடைய கடைசி 10 நாட்களிலே ஒற்றைப்படை இரவுக்கு தூங்குகின்ற காரணத்தினாலே நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு சென்று பள்ளிக்கு சென்று பிரார்த்தனையில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். இந்த நேரத்திலே இந்த அரங்கிற்கு யாருடைய பெயரை சூட்டி இருக்கின்றோம்? நம்முடைய தேச தந்தை, இந்தியாவுடைய விடுதலையை வடிவமைத்து தந்த சிற்பி அண்ணல் காந்தியடிகளுடைய பெயரை தான் அரங்கத்திற்கு நாம் சூட்டி இருக்கின்றோம். ஏன் தெரியுமா? இந்த நிகழ்ச்சிக்குடைய தலைப்பே சமூக நல்லிணக்க நோன்பு திறப்பு நிகழ்ச்சி. எங்களுடைய மாமன்கள், அண்ணன்கள், தம்பிகள், அண்ணிகள், அக்காக்கள், தங்கைகள் எல்லோரும் நாங்கள் ஒரு தாய் குடும்பமாக நாம் கூடியிருக்கின்றோமே, இதற்கு நம்முடைய நாட்டுக்கு வழிகாட்டியவர் தான் அண்ணல் காந்தியடிகள். இன்று காந்தியின் பெயர் சிலருக்கு கசக்கிறது. காந்தியின் பெயர் சிலருக்கு கசக்கிறது. தமிழ்நாட்டில ஒரு அம்மணி பேசுகிறார் காணொலியில, காந்தியை முன்பே சுட்டுக் கொண்டிருக்க வேண்டும், அது தாமதமாக நடைபெற்றது என்று சொல்கிறார். அவரை டி நகரில குறிப்பிட்ட சமுதாய மக்கள் வாக்களித்து கவுன்சிலராக மாற்றியிருக்கிறார். என் தமிழ் உறவுகளே, இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் சீக்கிய மக்களும் இன்னும் பல்வேறு சமூக நம்பிக்கைகளை கொண்ட மக்களும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று சொன்ன நம்முடைய காந்தியடிகளை படுகொலை செய்தவர்களை நம்முடைய நாட்டிலே கொண்டாடுகிறார்கள் சிலர். ஆனால் காந்தியடிகளுடைய அகிம்சைவாத போராட்டம் தான் ரத்தம் சிந்தாமல் ஆங்கிலேயரிடம் இருந்த அதிகாரத்தை நம்முடைய நாட்டுக்கு மாற்றி தந்தது. அமெரிக்காவுடைய விடுதலை போர் ஜார்ஜ் வாஷிங்டனின் தலைமையில் நடைபெற்றது. அது யுத்தங்களின் வழியே வெற்றி பெற்றது. பல ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள் யுத்தங்களின் வழியே தங்களுடைய விடுதலையை தீர்மானித்தன. ஆனால் நாம் நடத்தக்கூடிய போராட்டத்தில் எந்த உயிரும் பலியாகிவிடக் கூடாது, ரத்தம் சிந்தா புரட்சியின் மூலமாக நம்முடைய விடுதலையை நாம் வென்றெடுக்க வேண்டும் என்று உறுதியேற்று அதன் வழியே நேருஜியை தயார்படுத்தினார், படேலை தயார்படுத்தினார், அபுல் கலாம் ஆசாத்தை தயார்படுத்தினார். நாடெங்கிலும் தன்னுடைய நண்பர்களை, தோழர்களை தயார்படுத்தி ரத்தம் சிந்தாத புரட்சியின் மூலமாக ஆங்கிலேயரிடமிருந்து இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்தார். வெள்ளையனே வெளியேறு போராட்டம், சட்ட மறுப்பு போராட்டம், உப்பு சத்தியாகிரகம் என்று எண்ணற்ற போராட்டங்களை நடத்திய காந்தியடிகளை நமது நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர்கள் பாதுகாத்தார்கள். அந்தோ பரிதாபம், விடுதலை இந்தியாவில் அதனுடைய அடுத்த சுதந்திர கொடி ஏற்றுவதை கூட பார்க்க முடியாமல் படுபாவிகள் ஓராண்டிலேயே காந்தியடிகளை சுட்டுக் கொன்றார்கள். விடுதலை முன்னிறுத்தி போராடிய காந்தியை ஆங்கிலேயர்கள் பாதுகாத்தார்கள். ஆனால் சொந்த நாட்டில் மதவெறியுடைய துப்பாக்கி தோட்டாக்கள் அண்ணல் காந்தியடிகளை வீழ்த்து விட்டது. வீழ்த்தியது மட்டுமல்ல, அது இப்போது நம்முடைய நாட்டை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது பாசிசத்தின் வடிவில். இந்த நேரத்தில் தான் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவ, சீக்கிய தலித் ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் எல்லாம் முனைப்பு காட்டுகிறோம். இந்த கத்தாரை எடுத்துக் கொள்ளுங்கள். நல்லிணக்கத்துக்கு பேர் போன தேசம், ஒற்றுமைக்கு பேர் போன தேசம், மறுபவர்களெல்லாம் அரவணைத்து வாய்ப்பு தரக்கூடிய தேசம். இது இந்தியாவிலிருந்து வருகை தருவதற்கு வாய்ப்பு தருகிறதே தவிர இந்தியாவிலிருந்து இந்துக்கள் வருகிறார்களா, முஸ்லிம்கள் வருகிறார்களா, கிறிஸ்தவர்கள் வருகிறார்களா, தலித்துகள் வருகிறார்களா, சீக்கியர்கள் வருகிறார்களா, அல்லது மதமற்ற சாதியற்ற கொள்கையாளர்கள் வருகிறார்கள் என்று பார்க்கவில்லை. பாரம்பரிய பண்பாட்டு உறவான இந்தியாவிலிருந்து வருகிறார்கள் என்று சொல்லி சாதி மதங்களை கடந்து எல்லோருக்கும் இந்த நாடு வாய்ப்புகளை திறந்து விட்டிருக்கிறதே. இதைத்தான் மனிதாபிமானமிக்க அரசு என்று நாம் போடுகின்றோம். இந்தியருடைய இந்து சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவரது குடும்பத்து சகோதரிகள், அன்னிமார்கள் வந்திருக்கிறார்கள். எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு அருமைக்குரிய நம்முடைய அக்கா அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல
அதிகமான நிதியளித்தவர்கள் எங்களுடைய தொப்புள் குடி உறவுகளான இந்துக்கள் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். இந்த ஒற்றுமையை தான் நாம் கட்டி காக்க வேண்டும். இந்த ஒருமைப்பாட்டை தான் நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த நாட்டில் பல மலைகள் இருக்கிறது. எங்கள் ஊரில் ஒரு மலை இருக்கிறது. அது வேண்டாத மலை, அண்ணாமலை. இங்கு அவர்களுக்கெல்லாம் இடமில்லை. இங்கு ஒற்றுமையை பேசுபவர்களுக்கு தான் இடம், ஒருமைப்பாட்டை பேசுபவர்களுக்கு தான் இடம், அமைதியை வலியுறுத்துபவர்களுக்கு தான் இடம். வெறியை தொடுபவர்களுக்கு இடமில்லை. நெறியை போற்றக்கூடிய இது போன்றவர்களுக்கு தான் இந்த நாட்டிலே இடம். நம்முடைய மண் எப்படிப்பட்டது? ரமலானுடைய காலகட்டங்களில தமிழ்நாட்டில பல கிராமங்களிலே பார்க்கலாம். இங்கே ஒரு முஸ்லிம் குடியிருப்பார், பக்கத்திலே ஒரு இந்து குடியிருப்பார். அந்த முஸ்லிம் வீட்டுக்குள்ள பிள்ளைகள் ரமலானிலே விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது அருகில் இருக்கக்கூடிய இந்து சமுதாய வீட்டுக்குள்ள பிள்ளைகளுடைய கையிலே பிஸ்கட்டோ அல்லது ஒரு உணவு பொருளோ இருக்குமேயானால் அந்த இந்து சமுதாய பெற்றோர்கள் சொல்வார்கள், நம்ம பக்கத்து வீட்டு பாய் வீட்டு பிள்ளை நோன்புல இருக்குப்பா, நீ பிஸ்கட் அதை வந்து திங்காதன்னு சொல்றாங்க. இதுதான் தமிழ்நாடு. ரமலான் மாதத்துல ஒரு அப்துல் ரஹீமும் ஒரு முஸ்தபாவும் என்ன நினைக்கிறான்னா, என் ஃப்ரெண்டு கார்த்திக் அங்க இருக்கான், அவன் வீட்டுக்கு நோம்பு கஞ்சி கொடுத்து விடு. என் ஃப்ரெண்டு அன்பழகன் இருக்கான்ப்பா, என் ஸ்கூல் மேட்ரா, நோம்பு கஞ்சி கொடுத்து விடுறா அப்படிங்கிறான். சும்மா கொடுக்காத, சமோசாவோட சேர்த்து கொடுத்து விடுங்கிறான். பல ஊர்கள்ல கடற்கரை பகுதிகளில் மசாலா இறைச்சி போடாத கஞ்சிகள் தான் உண்டு. என்னுடைய சொந்த ஒரு தோப்புத்துறை போன்ற முத்துப்பேட்டை இன்னும் பல கடலோர பகுதியில் பார்க்கலாம். ஏன் தெரியுமா? அந்த நோன்பு கஞ்சிகளை இந்துக்கள் பலரும் வாங்கி செல்கிறார்கள். இந்துக்களில் பலர் அசைவத்தை சாப்பிட்டாலும் சிலர் அசைவம் சாப்பிடுவதில்லை. எனவே அவர்களும் இதை பருக வேண்டும் என்ற நோக்கோடு சைவ கஞ்சிகளை காக்கக்கூடிய பண்பாடு இப்போது. இப்போ நான் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில 5 ஆண்டுகளை எம்எல்ஏவாக இருந்தேன். தீபாவளி வந்துருச்சுன்னா என் வீட்டுக்கு விதவிதமான பலகாரங்கள், விதவிதமான வான வேடிக்கை பூத்தறிகள், எப்படி இருக்கு நம்ம பதில் செய்ய போறேன்னு எனக்கு தெரியாத அளவுக்கு திக்கு முக்காட வைத்துருவாங்க. பொங்கல் வந்துருச்சுன்னா வாழைப்பழத்தையும் கரும்பை வைக்கிறது இடமே இருக்காது. பொங்கல் நம்ம எல்லாருக்குமான பண்டிகை. அதுவே இருக்கு. பொங்கல் வந்து யாரும் தனிப்பட்ட முறையில் சுத்தம் கொண்டாட முடியாது. அக்கா வாசகி கவனமா இருந்துக்கிடுங்க. பொங்கல் அன்சாரிக்கும் ஒன்றுதான், அன்பழகனுக்கும் ஒன்றுதான். ஆக அப்படிப்பட்ட பண்பாடுகள் உண்டு. பதிலுக்கு ரம்ஜான் வந்துருச்சுன்னா பிறகு 28 போன் வர ஆரம்பிச்சு வாட்ஸ்அப், மாப்பிள்ள நான் திண்டுக்கலுக்கு ஃபேமிலியோட போறேன், முதல் நாளே நீ பிரியாணி அனுப்பி வச்சிருந்தா உரிமையோடு என்னுடைய நண்பன். கிறிஸ்துமஸ் வந்து விட்டா என்னடா மாப்பிள்ள கேட்டு வரலையா? எவ்வளவு உரிமைகள், பண்புகள். சுட்டு போட்டாலும் இந்த பண்பு உத்தரப்பிரதேசத்துக்கு வராது, குஜராத்துக்கு வராது. எங்கள் தாய்மண் தமிழ்நாட்டில் தான் நீங்கள் பார்க்க முடியும். எப்படிப்பட்ட கலாச்சாரங்கள், பண்பாடுகள். இந்த பண்பாடுகளை விட்டுக் கொடுத்துவிட முடியுமா? நான் அடிக்கடி சொல்வது உண்டு, நான் தேசத்தால் இந்தியன், இனத்தால் திராவிடன், கொள்கையால் ஒரு முஸ்லிம், மொழியால் நான் தமிழன். என்னுடைய வேர்கள் கீழடியில் தான் புதைந்து கிடக்கிறதே தவிர வேறு எங்கும் இல்லை. நான் ஒன்றும் கைபர் போன கிழமை வழியாக வந்தவர்கள் வாரிசுகள் அல்ல. இந்த மண்ணின் மைந்தன். என்னுடைய மரபணுக்களிலே திராவிடம் கலந்திருக்கிறது. என்னுடைய மரபணுக்களிலே தமிழ்நாட்டின் கலாச்சாரம் புதைந்து கிடக்கிறது. இந்த வேற்றுமை ஒற்றுமை என்ற பண்பாட்டோடு தான் நாம் பயணிக்கின்றோம். இதுதான் சிலருக்கு பிடிக்கவில்லை. உத்தரப்பிரதேசத்தை போல, குஜராத்தை போல ரத்தாறுகள் ஓட வேண்டும், கலவரங்கள் வர வேண்டும், ஒருவருக்கு அவநம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். அதற்கு ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டில் இடமில்லை. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, எங்களுடைய தமிழ் குல உறவுகள் எங்கெல்லாம் புலம்பெயர்ந்திருக்கிறதோ அங்கெல்லாம் இதே நயத்தை கடைபிடிப்போம் என்பதை கத்தாரிலும் நீங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து கத்தாரில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு வம்சாவளியினருக்கு ஒரு வேண்டுகோள். நான் வேண்டுகோள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே அதை நீங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் நினைவூட்டல், இங்கு நீங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறீர்கள். நம்முடைய தாய் தமிழ்நாட்டில் இருந்து
இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் தலித்து மக்களும் உங்களை போல இங்கு வந்திருக்கிறார்கள். அவருடைய எண்ணிக்கை அவருடைய எண்ணிக்கை சிறுபான்மையினர். சிறுபான்மையினர் உரிமை என்று சொன்னால் அவர்கள் எங்கு சிறுபான்மையினராக யார் இருந்தாலும் அவர்களை பெரும்பான்மையினராக இருப்பவர்கள் அரவணைக்க வேண்டும். அப்படி என்றால் இலங்கையில் ஈழத்தமிழர்கள், பாகிஸ்தானில் இந்துக்கள், மியான்மரில் இந்துக்கள் முஸ்லிம்கள், நேபாளத்தில் கிறிஸ்தவர்கள், பங்களாதேஷில் இந்துக்கள், இந்தியாவில் முஸ்லிம்கள். ஏனென்று சொன்னால் நீதி அனைவருக்கும் ஒன்றானது. அந்த அடிப்படையில நம் தாய் தமிழ்நாட்டிலிருந்து இங்கு உங்களோடு வாழக்கூடிய வணிகம் செய்யக்கூடிய சகோதர இந்து கிறிஸ்தவ சகோதரருடைய மகிழ்ச்சியை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஏனென்று சொன்னால் உங்களுடைய அன்பும் ஆதரவும் அவர்களுக்கு நீங்கள் தரக்கூடிய அனுசரணையும் அவர்களை மகிழ்ச்சியை ஆழ்த்த வேண்டும். சிறுபான்மையினரை பெரும்பான்மையினர் எவ்வாறு அரவணைக்கிறார்கள் என்பதற்கு தமிழ்நாட்டிலிருந்து இங்கு வந்து பணியாற்றக்கூடிய முஸ்லிம்கள் நீங்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். நாம் இங்கே பெரும்பான்மை என்ற திமிரில் ஆணவத்தில் நீங்கள் செயல்படுவீர்களானால் நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கோட்பாடுகளுக்கு எதிரானவர்கள் என்றுதான் அர்த்தம். ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், இனவெறியை தூண்டி மக்களை அடைப்பவன் என்னை சார்ந்தவர்கள் என்று சொன்னார்கள். யாராவது ஒரு முஸ்லிம் மதவெறியை தூண்டி கூட்டத்தை திரட்ட நினைத்தால் அவர்களுக்கு எங்களுடைய மனிதரையை ஜனநாயக கட்சிதான் முதல் எதிரியாக இருக்கு. எப்படி இந்துத்துவ பயங்கரவாதம் மதவெறி தவறோ இஸ்லாத்தின் பெயரால் சங்கிகள் உருவானாலும் அதையும் நாங்கள் எதிர்ப்போம். அதுதான் நீதி. சரியா? ஒரு காலத்திலும் மதவெறியை இனவெறியை நாம் அண்டவிடக் கூடாது. நம்முடைய வீட்டு வாசலை கூட நிற்க வைக்க கூடாது. ஏனென்றால் அமைதிக்கும் ஒற்றுமைக்கும் சகோதரத்துவத்திற்கும் ஒருமைப்பாட்டுக்கும் எதிராக எந்த மதத்தவர் எழுந்தாலும் நாம் எல்லோரும் கைகோர்த்து எழ வேண்டும். மதவெறிக்கு முஸ்லிம் மதவெறி, இந்து மதவெறி, கிறிஸ்தவ மதவெறி என்றல்ல, அனைத்து மதவெறிக்கும் எதிரானவர்கள் நாங்கள் எங்களுடைய மனிதனை ஜனநாயக கட்சி. அந்த சங்கிகள் செய்தது தப்பு. ஆனா இங்க அதே போன்ற வேலையை செஞ்சா அதை நாங்கள் கண்டு காணாம போடுவோம் என்று சொன்னால் நீங்கள் இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடுகளுக்கு எதிரானவர் என்று அர்த்தம். ஒருவர் மீது நீங்கள் கொண்ட கோபம் அவர் மீதான நியாயங்களை மறுத்துவிடக் கூடாது என்று திருக்குறான் சொல்கிறது. நீண்ட நேரம் பேசலாம், சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் கடந்து போக விரும்புகின்றேன். இந்தியாவில் 1992 டிசம்பர் 6ஆம் நாளில் சில தீய சக்திகளால் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் பிராமண சமுதாயத்தை சேர்ந்த துக்ளக் பத்திரிகை ஆசிரியர் அவர்கள் அந்த வார துக்ளக்கை கருப்பு வண்ணத்தில் வெளியிட்டு தன்னுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தினார். கமல்ஹாசன் அவர்கள் வானொலியிலே பேசினார், மசூதி இடித்தவன் இந்துவும் அல்ல இந்தியனும் அல்ல, ஒரு இந்திய அடிப்படை நான் வெட்கப்படுகிறேன் என்று சொன்னார். வாலிப கவிஞர் வாலி திரைப்படங்களை அவர் தொடாத பாடல் வரிகள் இல்லை. ஏறத்தாழ கண்ணதாசனுக்கு நிகராக இலக்கியத்திலே ஓடி விளையாண்டவர். அவர் ஒரு கவிதை எழுதினார், நாளைந்து காளிகள் சேர்ந்து நாற்காலிக்காக போட்ட ஆட்டம் இது, மசூதியை இடித்ததனால் இடிவு நபிகள் நாயகத்திற்கு அல்ல இந்தியாவின் ஜனநாயகத்திற்கு என்று எழுதினார். அந்த துயரம் சம்பவம் நடைபெற்ற பொழுது நாளையே பதற்றம், உலகமெங்கும் பதற்றம். உலகம் முழுக்க இந்தியாவுடைய நற்பெயர் கெட்டது அப்போதுதான். ஒன்று காந்தி போன கொலை, அதுக்கு அடுத்தது பாபர் மசூதி இடிப்பு. அந்த நேரத்தில் அயோத்தியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லோரும் உயிர் அச்சத்தின் காரணமாக மூட்டை முடிச்சுகளை தூக்கி கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபைசாபாத் என்ற பகுதியை நோக்கி வேகமாக புறப்படுகிறார். மாலை 5 அல்லது 6 மணி இருக்கும். அயோத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் அவர்களை சுற்றி வளைக்கிறது. எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். இந்த மண்ணிலே வாழ்வதற்கான வாய்ப்பு இருப்பது போல் தெரியவில்லை. நாங்கள் வணங்கிக் கொண்டிருந்த பள்ளிவாசலை முடித்து விட்டார்கள். இனி இங்கு இருந்தால் கலவரத்தின் மூலமாக எங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சுகிறோம். எனவே நாங்கள் பிறந்து வளர்ந்த இந்த மண்ணை விட்டு அகதிகளாக நாங்கள்
அருகே இருக்கக்கூடிய ஃபைசாபாத்தை நோக்கி புறப்படுகிறோம் என்று சொன்ன பொழுது, நாங்கள் இருக்கின்ற வரை இந்த ஊரை விட்டு நீங்கள் போகக்கூடாது, இனி நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாம் என்று சொன்னவர்கள் அயோத்தியை வாழ்ந்து கொண்ட இந்துக்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. நாங்க யாரும் அந்த பள்ளியாசல போய் இடிக்கிறப்பா, வெளியூர்ல இருந்து வந்த ரவுடிகளும் தீய சக்தியை இடிச்சாங்க, நாங்க உங்களோட தலைவா இருக்கிறோம், நீங்கள் போகக்கூடாது என்று சொல்லி முஸ்லிம்களை பாதுகாத்து அந்த ஊரிலே தங்க வைத்தார்கள். இன்றைய நிலை என்ன? யார் பாபர் மசூதி அயோத்தியில இடித்தார்களோ அவர்கள் அந்த தொகுதியிலே படுகொலை செய்தவர்கள் அயோத்தி வாழ் இந்துக்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. இன்னொரு செய்தி தெரியுமா? அயோத்தியில எந்த இடத்திலே பாபர் மசூதி இடிக்கப்பட்டதோ, இப்போது எந்த இடத்திலே ராமருக்கு அவர்கள் ஆலயம் கட்டியிருக்கிறார்களோ அங்கே உள்ளாட்சி தேர்தல் வருகிறது. நன்றாக கவனியுங்கள், அங்கே உள்ளாட்சி தேர்தல் வருகிறது. அந்த வாரில முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 800க்கும் குறைவு. 800க்கும் குறைவு. பல ஆயிரக்கணக்கான இந்து வாக்காளர்கள் அதில் இருக்கிறார்கள். பாருங்கள், அந்த இடத்தில ஒரு முஸ்லிம் அயோத்தியை சேர்ந்தவர் போட்டியிடுகிறார். அனைத்து இந்துக்களும் சேர்ந்து சுயேட்சையாக போட்டியிட்ட வெறும் 800 முஸ்லிம் வாக்காளர்களை கொண்ட அந்த இடத்துல அந்த முஸ்லிமை இந்துக்கள் வெற்றி பெற செய்கிறார்கள். இதுதான் இந்தியா. இதுதான் நம்முடைய காந்தியடிகள் கண்ட இந்தியா, கோட்சே கண்ட இந்தியா அல்ல. கோட்சேவுடைய கும்பல் கொண்டாடும் இந்தியா அல்ல. அண்ணல் காந்தியடிகள் கண்ட இந்தியா இதுதான். இந்த இந்தியாவை நாம் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெரியாரின் பெயரால் தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று துடிக்கின்றோமோ, காமராஜரின் பெயரால், அண்ணாவின் பெயரால், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் பெயரால், பசுமன் முத்துராமலிங்க தேவரின் பெயரால், தோழர் ஜீவானந்தம் போன்றவரின் பெயரால், தோழர் ராமமூர்த்தி போன்றவரின் பெயரால், கண்ணியத்திற்குரிய காய்ந்தவர்களின் பெயரால் இந்த தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டும், அவர்களை கொள்கைகளால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோமோ, அதே போன்றுதான் முழு இந்தியாவும் காந்தியடிகளின் சித்தாந்தத்தின் அடிப்படையில் வழிநடத்தப்பட வேண்டும் என்று நாம் உணர்கின்றோம். ஒரு காலத்தில் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ ஒற்றுமையை குலைக்கக்கூடிய தீய சக்திகளை அனுமதித்து விடக்கூடாது என்று துடிக்கின்றோம். ஒற்றுமை இருந்தால்தான் அமைதி ஏற்படும், அமைதி இருந்தால்தான் வளர்ச்சி ஏற்படும். இந்த கத்தார் இன்று உலகின் தவிர்க்க முடியாத பொருளாதார கிண்ணமாக உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் ஒற்றுமை, அமைதி, அதை சார்ந்த வளர்ச்சி. எந்த நாட்டில் ஒற்றுமையும் அமைதியும் இருக்கிறதோ அந்த நாடு வளரும். எந்த நாட்டில் பயங்கரவாதமும் மதவாதமும் பெரும்பான்மை திமிர்வாதமும் தோன்றுகிறதோ அந்த நாடு பொருளாதாரத்தில் பின்தங்கும். உலக வரலாறு நாம் இதை பார்க்க முடிகின்றோம். இப்பொழுது நாட்டின் அடிப்படை பிரச்சனைகளிலிருந்து நம்முடைய நாட்டிலே சில விஷயத்தை கவனம் செலுத்துகிறார். குறிப்பாக ஜிஎஸ்டியிலே நாம் எல்லாம் வாடி வதங்குகின்றோம். பணக்காரர்கள் பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் பயன்படுத்தக்கூடிய ஹெலிகாப்டருக்கு ஜிஎஸ்டியில 5% டாக்ஸ். ஹெலிகாப்டர் அண்ணன் நீங்க வாங்குவீங்களா? அக்கா வாசு நீங்க வாங்குவீங்களா? யாராவது ஹெலிகாப்டர் வாங்கக்கூடிய ஆள் யாராவது இருக்கா? கை தூக்குங்க. யாரும் இல்லை. நீங்க ஹெலிகாப்டர் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? வாழ்த்துக்கள். இவ்வளவு பெரிய அரங்கம், ஒரு 1000 பேருக்கு தந்திருக்கக்கூடிய அரங்கத்துல ஒரே ஒரு நபருக்கு மட்டும் தான் வாய்ப்பு இருக்கு. அப்போ ஹெலிகாப்டர் வாங்கக்கூடிய எண்ணிக்கை இந்தியாவில் எத்தனை பேருக்கு உண்டு? ஜிஎஸ்டியில 5%. மோட்டார் பைக் இருக்கு, இருசக்கர வாகனங்கள் இங்க கூட எல்லாரும் வைத்திருக்கிறோம். இன்னும் 2 வாங்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்று இருக்கிறோம். அதற்கு ஜிஎஸ்டி 28%. என்னையா ஜிஎஸ்டி, என்னையா வரி? இப்படி நாம் வாடி வதங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மக்களின் உணர்வுகள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இப்போ எவ்வளவு பெரிய விஷயத்தை உங்களுக்கு சுட்டி காட்டினேன். இதற்கு போன்ற விஷயங்களை பேச விடாமல் மக்களை கலைப்பதற்காகத்தான் மதவாதத்தை தூண்டுகிறார்கள். நல்லா புரிஞ்சு பாருங்க. 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு பதக்கத்தை தூண்டுவாங்க. மக்களை அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பேச விடாமல் அந்த 3 மாதத்துக்கு ஒரு முறை கவனத்தை திசை திருப்பி எல்லாரையும் மதவாதத்தை நோக்கி பேச வைக்கிறது. இப்ப லேட்டஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா? அவுரங்கசீப் விவகாரம். மரியாதைக்குரிய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், படித்த பெருமக்கள் இருக்கிறார்கள், புத்தகங்களை, வரலாறு புத்தகங்களை வாசிக்கக்கூடியவர்கள் நிறைய நிறைந்திருப்பீர்கள். நிச்சயமாக அவுரங்கசீப்பை பற்றிய ஒரு பார்வை எப்படி திணிக்கப்பட்டிருக்கிறது? அவர் ஒரு மதவெறியர். அவர்
பிற மதத்தினரை கொடுமைப்படுத்தினார். வரலாற்றின் வழியில் நின்று விவாதிக்க வேண்டும். சிவாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கும் நடைபெற்ற போர் மதத்தின் அடிப்படையிலானது அல்ல, அது அரசியல் அதிகாரம் தொடர்புடையது. ஏன் தெரியுமா? சிவாஜியின் படையில் முஸ்லிம்கள் இருந்தார்கள், அவுரங்கசீப்பின் படையில் இந்துக்கள் இருந்தார்கள். இருவரும் தங்கள் தலைவருக்காக, ஆட்சியாளருக்காக போயிட்டார்களே தவிர சார்ந்த மதத்துக்காக அல்ல. தமிழ்நாட்டு வரலாற்றிலே பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் இடையிலே யுத்தம் நடைபெற்றது. அது வைணவத்துக்கும் சைவத்துக்கும் இடையிலான போராட்டம் அல்ல. அது வைணவத்துக்கும் சைவத்துக்கும் இடையிலான போராட்டம் அல்ல. முழுக்க முழுக்க ஆட்சி உரிமைகள் சம்பந்தப்பட்ட போராட்டம். அதுபோல்தான் அவுரங்கசீப்